ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காய்கறி கடைகளில் பேசும் வாக்கியங்கள் பார்க்க போகிறோம். இதவே நம்ம பழக்கடைகள்லேயும் பேசலாம். காய்ன்ற இதுக்கு சப்ஜிக்கு பதிலாக ஃபல் அப்படின்னு சொல்லலாம். காய்கறி பேரை போடுறதுக்கு நம்ம பழங்கள் பேரை பார்க்கலாம். காய்கறிகள் நேமும் பார்த்துருக்கோம், வீடியோவாகவும் பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி பல பெயர்களையும் நம்ம பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், வீடியோவாகவும் பார்த்துருக்கோம். இப்போ காய்கறி கடைகளில் பேசும் வாக்கியங்கள் பார்ப்போம். சப்ஜி கி துகானம் में बोलने के लिए வாக்கியம். காய்கறி கடைகளில் நம்ம பேசும் வாக்கியங்கள் பார்ப்போம். என்ன வேண்டும் மேடம் அப்படின்வாங்க. தெரிஞ்ச கடைக்கு போனோம்னா என்ன வேணும்க்கா அப்படின்வாங்க. இப்போ கியா சாகியே மேடம் அப்படின்னு சொல்லலாம். கியா சாகியே தீதி அப்படின்னு கேட்பாங்க. தீதினா அக்கா. தெரிஞ்ச கடைக்கு போனோம்னா என்ன வேணும்க்கா அப்படின்வாங்க. கியா சாகியே தீதி அப்படின்னு. வெளியில் இருக்கும் காய் மட்டும்தானா அப்படின்னா கேவல் சப்ஜி ஹை ஜோ பாகர் ஹை. வெளியில் இருக்கும் காய் மட்டும்தானா அப்படின்வாங்க. அது கேவலுக்கு பதில் சிர்ஃப் அப்படின்னு சொல்லலாம். மட்டும்ன்றதுக்கு சிர்ஃப் சப்ஜி ஹை ஜோ பாகர் ஹை அப்படின்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிறது, உள்ளே போய் பாருங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. அந்தர் ஹை அந்தர் ஜாகர் தேக்கியே ஜி அப்படின்வாங்க. அப்போ நம்ம உள்ளே போய் பாருங்கள் மேடம்னு சொல்லலாம், இங்கே தீதின்னு சொல்லலாம். உள்ளே போய் பாருங்கக்கா தீதின்னு சொல்லலாம், ஜின்னு சொல்லலாம், மேடம்னு சொல்லலாம். தேக்கியே ஜி. அந்தர் ஹை அந்தர் ஜாகர் தேக்கியே ஜி. எல்லாம் புதுசாக இருக்கா அப்படின்னா சப் தாஜே ஹைக்கியா அப்படின்னா எல்லாம் புதுசாக இருக்கா அப்படின்னா ஹாங் ஜி சப் குச் தாஜே சப்தியாங் ஹை அப்படின்னா ஆமாம் மேடம், ஒவ்வொன்றும் புதிய காய்கறிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 1 கிலோ தக்காளி வேண்டும் அப்படின்றாங்க. முஜே 1 கிலோ டமாட்டர் சாகியே அப்படின்னு. தக்காளி எவ்வளோ ரூபாய்? டமாட்டர் கித்தனே ரூபியே ஹை அப்படின்னு. இப்போ டமாட்டருக்கு பியாஜ் அப்படின்னு சேர்க்கலாம். வெங்காயம் 1 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லலாம். சோட்டே பியார் அப்படின்னு சொல்லலாம், பியாஜ் அப்படின்னு. நம்ம காய்கள் நேம்ஸை பார்த்துட்டு நம்ம அந்த காயை பேரை போட்டுக்கலாம். டமாட்டர் கித்தனே ரூபியே ஹை அப்படின்னா தக்காளி எவ்வளோ ரூபா அப்படின்னு. 1 கிலோ 30 ரூபாய் அப்படின்னா 1 கிலோ 30 ரூபியே ஹை அப்படின்னா 1 கிலோ, கிலோ நம்மளும் தமிழ்லேயும் சொல்லுவோம். 1 கிலோ 30 ரூபியே ஹை 30 ரூபாய். இது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்ல. பகுத் மகங்கா ஹை அப்படின்னா இது ரொம்ப அதிகம். இது ஜயதா ஹை அப்படின்னு சொல்லலாம், ஆனால் மகங்கா ஹை அப்படின்னு சொல்லலாம். மகுத் மகங்கா ஹை அப்படின்னா இது ரொம்ப அதிகம். 5 ரூபாய் குறையுங்க அப்படின்னா 5 ரூபாயே கம் கீஜியே அப்படின்னா 5 ரூபாய் குறையுங்கள் அப்படின்னு. இல்லை மேடம் வராது கட்டாது அப்படின்னா நஹிங் ஜி நஹிங் சலேக்கா அப்படின்னா இல்லை மேடம் வராது கட்டாது அப்படின்னு. நேற்று காய் இருக்கிறது வாங்கிக் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கியா ஆப்கல் சப்ஜி கரீத் சக்தே ஹை. நேற்று காய் இருக்குது வாங்கிக்கிறீங்களா? வேண்டாம், நான் புதிய காயை வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னா நஹிங் மை தாஜா சப்தியாக கரித்தூங்கா அப்படின்னா வேண்டாம், புதிய காய்கறிகளே நான் வாங்கிக் கொள்கிறேன். சரி 2 ரூபாயாவது குறைங்க அப்படின்னா 2 ரூபியே கம் தீஜியே அப்படின்னா 2 ரூபாயாவது குறைங்க அப்படின்னா 2 ரூபியே और 5 ரூபியே கேளியே இத்தனா கஷ்ட சகத்தே ஹைங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குன்னு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கடைக்காரன். அப்போ 2 ரூபியே और 5 ரூபியே கேளியே இத்தனா கஷ்ட சகதே ஹைங் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அப்படின்னா கடைசியில் மொத்த பணத்தில் கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. अंत में मैंने कुल राशि से थोड़ी कम करना அப்படின்னா கடைசியில் மொத்த பணத்தில் கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. अंत में मैंने कुल राशि से थोड़ी कम करना கடைசியில் மொத்த பணத்தில் கொஞ்சம் குறைக்கிறேன். சரி வேறு என்ன வேணும் மேடம் அப்படின்றாங்க. ठीक है और क्या चाहिए மேடம். சரி வேறு என்ன வேண்டும் மேடம் அப்படிங்கிறாங்க. 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தாருங்கள் அப்படின்னா ஆதா கிலோ. 1 கிலோன்னு நம்ம பார்த்தோம், ஆதானா பாதி, அரை.
அது நம்ம ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம், கால் முக்கால்லாம் பார்த்துருக்கோம். ஆதா கிலோ சோட்டே பியாஜ் தீஜியே அப்படின்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம் தாருங்கள். வேறு ஏதாவது வேணுமா மேடம் அப்படின்னா அவர் குச்சு சாகிய மேடம் அப்படின்னா வேறு ஏதாவது அப்படின்னா அவர் குச்சு. அவர் கியா அப்படின்னா வேறு என்னன்னு அர்த்தம். அவர் குச் அப்படின்னா ஏதாவது வேண்டுமா அப்படின்னு, வேறு ஏதாவது அப்படின்னு. தேங்காய் மற்றும் பச்சை மிளகாய் வேண்டும் அப்படின்னா நாரியல் அவர் கறி மிர்ச்சி சாகியே அப்படின்னா தேங்காயும் அண்டு பச்சை மிளகாயும் வேண்டும். அப்போ இந்த 1 எடுத்தால் 30 ரூபா, 2 எடுத்தால் 50 ரூபா, எது வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏக் நாரியல்கே 30 ரூபியே, தோக்கே 50 ரூபியே அப்படின்னு சொல்கிறாங்க. 1 எடுத்தால் 30 ரூபா, 2 எடுத்தால் 50 ரூபா அப்படின்னு. எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஜோ சாஹோ லேலோ அப்படின்னா எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சை மிளகா 100 கிராம் 15 ரூபா அப்படிங்கிறாங்க. ஹரி மிர்ச் 15 ரூபியே பிரதி 1 கிராம் அப்படின்னா 100 கிராம் 100 கிராம் வந்து 15 ரூபா அப்படிங்கிறாங்க. பஸ் இத்தனா ஹி கித்னே ஹுவா அப்படின்னா அவ்வளவுதான் எவ்வளோவாச்சு அப்படிங்கிறாங்க. பஸ் இத்தனா ஹி கித்னா ஹுவா அப்படின்னா அவ்வளோதான் எவ்வளோவாச்சு. 150 ரூபாய் ஆகுது, 100 ரூபாய் தாருங்கள் அப்படின்னு. 1 ரூபியே அப்படின்னா வெறும் 5 ரூபியன்னு சொல்லலாம். ஏக்சவுன்னா ஒரு 100 ரூபா, வெறும் சவுன்னு சொன்னாலும் அது 100 ரூபா தான். சவுனாக்க 200. அப்போ வெறும் சவுன்னு சொன்னாலே அது ஏக்சவ் ஒரு 100 ரூபா தான். ஆனால் 5 எப்படின்னாலும் சொல்லலாம். 5 ரூபியே அவர் 100 ரூபியே தேத்தோ அப்படின்னா 150 ரூபா ஆகுது, 100 ரூபா மட்டும் தாருங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் 5 ரூபியே மேங் கரித்தேங் அப்புறம் 150 ரூபாயே வாங்கி கொள்ளுங்கள். 5 ரூபியே மேங் கரித்தேங் அப்படின்னு அவங்க வாங்குறவங்க அந்த அக்கா சொல்கிறாங்க. 5 ரூபியே மேங் கரித்தேங் 150 ரூபாயே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு. சரி தனியாக மற்ற இதை எடுத்துக்கங்க அப்படின்னு வாங்கினப்போ எல்லாத்தையும் எடை போட்டு கொடுத்ததை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ லீஜியே மேடம் அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா லீஜியே மேடம் தன்யவாத் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள் மேடம் நன்றி அப்படின்றாங்க. அப்போ கறி பத்தா தனியா பத்தா கியா நஹின் சாகியே மேடம் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் வேண்டாமா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலைன்னு. அப்போ கறி பத்தா தனியா பத்தா கியா நஹின் சாகியே மேடம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலையெல்லாம் வேணாமா மேடம் கொடுங்கள் அப்படின்னா தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு. எவ்வளவு ரூபாய் அப்படின்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எவ்வளோ ரூபாய், கித்தனே ரூபியே அப்படின்னு. நஹின் சாகியே மேடம் வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்யவாத் அப்படின்னு 2 பேரும் தன்யவாத்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வேறு நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா இன்னும் வேறு என்ன பேசுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.